ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பளவு ரவை எடுத்திருக்கேன், ஒரு கப்பளவு கட்டி தயிர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ரவையை கொட்டிக்கலாம். இதில் வச்சுருந்த தயிரையும் ஒரு கப்பளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது 10 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே உள்ளே வைக்கிற ஸ்டஃப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பை ரெடி பண்ணிடலாம். ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டையும் சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 1 நிமிஷம் வதக்கினா போதும். ஏன்னா ஆல்ரெடி வேக வச்ச உருளைக்கிழங்கை தான் இதில் சேர்த்துருக்கோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஒரு டம்ளருக்குள்ளே வைக்கிற அளவுக்கு நான் உருண்டை பிடிச்சிக்கிறேன் நீட்டாக. இந்த மாதிரி எல்லாத்தையும் நீட்டாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க ரவையில் தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் உப்பி வரும். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து டம்ளர் ஃபுல்லாக தடவிக்கிறேன். இப்போது இதில் 1.25 கரண்டி அளவு தயிரோடு மிக்ஸ் பண்ணியிருக்க ரவையை இதில் ஊற்றிக்கிறேன். இதில் உள்ள நடுவில் அந்த மசாலாவையும் வச்சுட்டு அது மேலே மறுபடியும் 2 கரண்டி ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி 4 டம்ளர் இப்போ நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு இட்லி சட்டியில் தட்டு வச்சுட்டு அது மேலே அந்த 4 டம்ளரையும் வச்சிடலாம். இப்போ இதை 15 நிமிஷம் போல் வேக வைக்க போகிறோம். இப்போ இதை மூடிடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு கத்தியில் டம்ளர் சுற்றி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சமாக மேலே தட்டினீங்கன்னா அது வெளியே வந்துடும்.
பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வெளியவும் காரமாக இருக்கணுன்றதுக்காக ஒரு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணதையும் இதில் ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இது சாப்பிட்லாம். சாஸ் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நார்மலாக எப்பவும் செய்கிற இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.